அடித்தட்ட மக்களையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் நடுத்தர வர்க்கத்தையும் சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் சட்டங்களை திருத்த நினைக்கின்ற இந்த பயங்கரவாத மோடி அரசையும் பாசிச மோடி அரசையும் இந்துத்துவாவை கையில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை பிரித்தாடக்கூடிய மோடி அரசையும் கண்டித்து இன்று நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கம் சார்பாக சுமார் 25 கோடி பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக இன்று திருச்சியில் நம்முடைய மாவட்ட கவுன்சில் செயலாளர் தோமுசா தலைமையில் நெல்சன் தலைமையில் இந்த போராட்டமானது மீது சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் கைது செய்யப்படுவோம். நாடு முழுவதும் அனைத்து தொழிலாளர்களும் கைது செய்யப்படுவார்கள். ஒரு அரசை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தொழிலாளர் வர்க்கத்துக்கு தான் உண்டு என்பதை பலமுறை பல அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதே போல இந்த முறையும் இந்த மோடி கேடி அரசாங்கத்திற்கு எங்களுடைய போராட்டத்தின் மூலமாக ஒரு முடிவு கட்டுவோம். திருச்சியில் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக திருச்சி சாஸ்திரி ரோடு பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மறியல் போராட்டத்தின் கோரிக்கைகளை மோடி அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு செல்ல தேவைப்பட்டால் அடுத்தடுத்து அனைத்து மத்திய தொழிற்சங்கம் கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிப்பார்கள். பாஸ்போர்ட் அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவிச்சு பாஸ்போர்ட் அலுவலகம் உள்ள முற்றுகை இடும்போது ஒரு காவல் ஆய்வாளர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை புடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டாரு. நான் இந்திய